நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு அடிமட்டத்தோட அப்படியே சும்மா சரிச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஆறுமுகங்கிறான்ல, அவன் பெரிய ஆடு லபுக்கு தர்ஸ், அவன் வந்து அப்படியே ஜோசியர் வர வைக்கிறாப்புல. ஜோசியர் சொன்ன உடனே நடந்துரும் போல, அதனால ஜோசியர் வர வைக்கிறாரு. அதுக்குன்னு எல்லாரையும் நான் குத்த சொன்னேங்க. இவன் ஒரு 420 கேப் மாதிரி முள்ள மாதிரி, இவனுக்கு வரவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வந்து உன் வீட்டில் இருந்த மகாலட்சுமி இறந்து போயிட்டாங்க, ஆனால் அந்த மகாலட்சுமி மாதிரி இன்னொரு மகாலட்சுமி இருக்கு, உங்களை விட்டு போன செல்வம் எல்லாமே உங்களை தேடி வந்து குவியும். நீங்கள் அப்படியே எந்த ஒரு வேலைக்கும் போக தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த மகாலட்சுமி மட்டும் வீட்டில் அந்த வீட்டில் உக்கார வைங்க, அப்படியே சும்மா மேல் கூரையிலேருந்து செல்வம் அப்படியே சும்மா கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா. டேய், உழைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னுமே கிடையாது, ஆனால் உழைக்காம உனக்கு செல்வம் கொட்டும். நான் அதை யாரை சொல்லிருக்கோம் அப்படின்னு சுற்றி வளைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கூட்டியாதாங்க. வெண்பாவை கூட்டின்னு வந்து உங்கள் பேத்தி அந்த வீட்டில் வைங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களை விட்டு போன செல்வம் எல்லாம் குட்டுன்னு ஓடி வரேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லிருக்கான். அவன் சொல்றதுல லாஜிக்கே இல்லை. ஆனால் நம்ம தலைவர் இருந்து ஆமாம் ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல, நம்மலாம் எப்படிப்பட்ட ஆள், பிஸ்னஸ்லாம் நம்ம எப்படி இருந்தோம், எல்லாமே லாஸ் ஆகி போச்சு. ஏண்டா நீ குடிச்சு போட்டு அழிஞ்சிட்டு சும்மா சண்டை போட்டனே தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிட்டு இப்போ வந்து உன்னை எல்லாமே விட்டு போயிடுச்சு, நீ எப்படி அதை திரும்ப வர வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன புலம்பு, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே தலையில் விருன்னு ஏறுது ஒரு பக்கம், என்ன பண்ணுறது ஒரு பக்கம். சரி போனது போச்சு ஆனது ஆச்சு, தலையெழுத்து எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்ற கான்செப்டில் போயின்னு இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, எசுக்கா புஸ்கா கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டுருவோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கெத்து காட்டுறாரு. யாரா அந்த ஒருத்தர் கெத்து காட்டுறாரு சொல்கிறா, மாசானால டாப் டாக்கரா டூப் டுக்கரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற இல்லையா, நம்ம தலைவர் தாங்க. யாரா அந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் தாங்க. என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சைலண்டாக போய் நின்று இருக்காரு. அந்த சமயத்தை நம்ம அண்ணன் பண்ணி வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி கூப்பிடுது, இல்லை சம்திங் ராங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் யோசிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னும் 2 நாளில் உங்களுக்கும் மல்லிகும் கல்யாணம் வந்து 1 வருஷம் ஆகுது, ஆனால் எந்த ஒரு இது இல்லை எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாசுக்காக சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து சைலண்டாக ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுனே போகிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் நீடிக்காது. இன்றைக்கி தான் ஒரு 2 பேருக்கும் முதலிரவு இன்று முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கரெக்டாக திரும்ப வெண்பா கேஸு மறுபக்கம் முன்னாள் காதலி அவர் முன்னாள் வைப்புக்கு கொலை நடந்துச்சுல, அது இவ தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு புது கேஸ் வருது. என்னடா இது, நம்ம என்னைக்கு சந்தோஷமா நிம்மதியாக்கலாம்னு நினச்சிங்களா, அன்னைக்கெல்லாம் நம்மளை விட்டு போனோம், யாரான ஒருத்தர் பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிருக்காங்களே, நான் எங்கே போய் சொல்ல என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி வாழ்க்கையில் எவ்வளவோ குழப்பம் வந்தாச்சு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து பிடிச்சி சமாளித்து இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கோம், இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் தூங்குறாரு. என்னடா இது நம்ம கௌதம் பந்த சோதனை, இப்படியெல்லாம் தூங்குவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆமாங்க அவர் பாவம் ரொம்ப களைப்பாக இருக்காரு வேலை செஞ்சு. அதே மாதிரி தாங்க நம்ம அரவிந்தும் ஒரு பக்கம் வராரு. வந்து விஜய் சார் கல்யாண நாள் வேறு 2 நாள் வரும்போது ஓ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மல்லியை கூப்பிட பார்க்கலாம், மல்லி வந்து ஓரமாக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மறந்து நம்ம விஜயை சைட் அடிச்சுன்னு இருக்காங்க. அடிங்கடா அப்படியே சும்மா மாறி சைட் அடிங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை வர வைக்கிறதுக்கு நான் உருவாக்குவேன். ஏடா நான் பிரச்சனைக்கு போகிறதில்ல, பிரச்சனையை மட்டும்தான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுமுகம் ஒரு பக்கம் கங்கனை கட்டுன்னு தர்றான். ஆறுன்ற பேரில் அப்படியே சும்மா ஒரு கழுத்து மேலே ஒன்று போட்டோம்னா அதோட அவன் நின்றுவாங்க பிரச்சனை வராமல். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி எதனா சொங்கி மங்கி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், எட்ட பட்ட போகிறோம். கடவுளே இதாம்பா சொல்லணும், எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, உன்னோட அருளால் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா எங்கே போய் என்ன நம்ம பண்ணாலும் இந்த கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலையெழுத்தும் அமையுங்க. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாடா, பை பாய்.